ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 3 எபிசோட் 66 தான் நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே ஆசுமா சோரா சொல்லியிருப்பான் இல்லையா, கிங்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பான். இது படி பார்த்தா லேண்ட் ஆஃப் ஃபயர்ல அந்த கூப் டேட்டாட்ட ஆரம்பிச்சு விட்டவன் தான் இந்த இன்சிடென்ட்ஸ்க்கும் பின்னாடி இருப்பான் போல அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. பவர் ஸ்டேஷன்ல 4 மறைக்கப்பட்ட கல்லறைகள் இருந்துச்சு இல்லையா, அங்க இருந்து திருடிட்டு வரப்பட்ட சவப்பெட்டிகள் இருக்கும். சார்ஜ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்பாங்க. லீ கீபா கிட்ட என்னடா அது அப்படின்னு கேட்பான். ஜோஜி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்பா. இது ஒன்னும் நார்மலா இல்ல அப்படின்பா ஈனோ. கென்மா லேட்டா வந்துட்டீங்க அப்படின்பாரு. கீபா என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்பான். அதை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்பாரு. ஈனோவை மெடிக்கல் ஷினோபிஸ்க்கு பேக்கப் கொடுக்க சொல்லுவாரு. ஈனோ ஒரு டாட்டூவை நோட் பண்ணிட்டு சொல்லுவா. ஜோஜியும் அந்த சடலத்தோட டாட்டூவை பார்த்துட்டு இது கோஹாக்கு கிளான் அப்படின்பா. கென்மாக்கு பெருசா தெரியாது. ஈனோ தான் அவங்கள பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவா. லேண்ட் ஆஃப் ஃபயரோட பார்டர்ல ஏகப்பட்ட வில்லேஜஸ் அட்டாக் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுல இதுவும் ஒரு வில்லேஜ் அப்படின்பா. என்ன ரீசன்னால ஈனோக்கு தெரியுதுன்னா கடைசியா இவங்க தான் இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு போயிருப்பாங்க. அதனால ஜோஜி ஒரே ராத்திரியில மொத்த பேர்த்தையும் கொண்டிருக்கானுங்க அப்படின்பா. சொந்த மக்களுக்கு எப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கானுங்க, மன்னிக்கவே முடியாத குற்றம் அப்படின்பாரு எபிசு. இதெல்லாம் இறந்து போன அந்த ஷினோபிசான்னு சொல்லி ஈனோ கேட்கவும், எனிமி ரீஅனிமேஷன் ஜுட்சு மாதிரி என்னமோ பண்ணிருப்பான் போல அப்படின்பாரு கென்மா. அவங்கள ஒரு வெப்பனா யூஸ் பண்ணி நம்மள அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சண்டை போட்டே சொல்லுவான் கொட்டட்சு. ஏகப்பட்ட சடலங்கள் இருக்கு இல்லையா, எத்தனை வில்லேஜ் தான் கொன்னு குவிச்சானுங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கீபால ரொம்ப காண்டாவான். எல்லாருமே சண்டை போட்டே தான் இருப்பாங்க, பட் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்மே தெரியாது. ஃபூரிடோ இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான். வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்பாங்க. இப்போதைக்கு 4 பேருமே தயாராயிருப்பாங்க, அப்புறம் சோராவும் தான் அப்படின்பா. நம்மளோட பிளான் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்பா ஃபூயன். சரின்பா ஃபூரிடோ. இதுக்கப்புறமா இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஆஸ்மா சைட் காட்டுவாங்க. கீட்டானே, நவுமா, டோவு, செயிட்டோ அப்படின்ட்டு அவங்களோட ஜுட்சுவை பத்தி திங்க் பண்ணிட்டு போவார் ஆசுமா. அங்கிள் ஆசுமான்னு வாய்ஸ் கேட்கும். திரும்பி பார்த்துட்டு கோனாஹாமரு நீ இங்க என்னடா பண்றேன்னு சொல்லி கேட்பாரு. வில்லேஜ்ல இருக்க எல்லாத்தையுமே சேஃபான லொகேஷனுக்கு மாத்திட்டு இருந்தோம் அப்படின்பா. அப்படியா, நான் உங்களுக்கு வேற ஒரு மிஷன் தரேன். சுனின் இல்ல அதுக்கு மேல இருக்க பர்சன்ஸ் யாராவது பார்த்தா உடனே பவர் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க அப்படின்பாரு. எதுக்குன்னு கோனாஹாமரு கேட்கவும் கிராமம் ஆபத்துல இருக்கு அப்படின்பாரு. இதுக்கப்புறமா சோரா கிட்ட காட்டுவாங்க. அவனுக்கு எல்லாத்தையுமே கொல்ல போறானுங்களா, நம்பவே முடியலையேன்ட்டு போவான். நருட்டோ பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு போவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிவைவ்டு சோல்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆசுமா பவர் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாரு. திடீர்னு பார்த்தா அந்த சவப்பெட்டியில ஓபன் ஆகும். ஆசுமா சண்டை போட தயாராவாரு. ஆசுமா திங்க் பண்ண விஷயம் தான் நடந்திருக்கும். உங்களோட ஜுட்சுவை தான் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா உங்களையே உயிரோட கொண்டு வந்திருக்கானுங்களான்ட்டு ஆச்சரியப்படுவாரு. சைட்டோ, டோவு, நவுமா, கிட்டானே அப்படின்ட்டு ஆசுமா பாப்பாரு. கிட்டானே, ஆசுமா தானே நீ, இது உன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆசுமா 4 பேத்துக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்பாரு. தயவு செஞ்சு உங்க உலகத்துக்கே திரும்ப போயிருங்க அப்படின்பாரு. எங்க உலகமா, நாங்க தான் செத்துட்டோமே, எங்களுக்கான இடம்ல எதுவுமே இல்ல அப்படின்பா கீட்டனே. இப்போ நாங்க உயிரோட இருக்கோம், என்ன சொன்னாங்களோ அதை செய்யணும் அப்படின்பா. என்ன செய்ய போறீங்கன்னு கேட்பாரு ஆசுமா. கடைசியா நருட்டோ சோராவை பிடிச்சிருவான். உனக்கு ஆசுமா சென்சேக்கும் என்ன பிரச்சனை, என்ன நடக்குதுன்னு சொல்லுன்னு கேட்பான். ஒண்ணுமே இல்ல அப்படின்பா சோரா. ஆசுமா சென்சே உங்க அப்பாவுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாரு நம்புறே என்னன்னு சொல்லி கேட்பான். அவரே ஒத்துக்கிட்டாருல அப்படின்ட்டு நருட்டோவோட சட்டையை பிடிச்சு எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு, கொண்டிருக்காரு அப்படின்பா. ஆசுமா சென்சே அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படின்பா நருட்டோ. சோரா ஒருவேளை ஹொக்காகே ஆர்டர் கொடுத்திருந்தா அப்படிங்கவும் நருட்டோ ஷாக் ஆவான். சோரா நருட்டோக்கு மேல வந்துருவான். ஆசுமா சென்சேவோட அப்பா தான் 3rd ஹொக்காகேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு என்ன அப்படின்னு கேட்கவும், என்னோட பாயிண்டே லீஃபோட கிங் தான் என் அப்பாவை கொன்னது. ஒரு நாட்டுக்கு எதுக்கு 2 ராஜா தேவைப்படுறாங்க, ஒரே ஸ்ட்ரென்த் உள்ள 2 ராஜா இருந்தாலே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லாமே குழப்பமா தான் இருக்கும். என் அப்பாவோட ஆசையே மொத்த பேருக்கும் ஒரே ராஜா தான் இருக்கணுங்கிறது தான், அது அவரோட கனவு. இது எல்லாம் மோசமா போய் முடியறதுக்கு காரணமே ஆசுமா தான் இன்னொரு ராஜாவை தேர்ந்தெடுத்தது அப்படின்பா. அதாவது ஹொக்காகே சைடு நின்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவான் சோரா. நருட்டோ ஆச்சரியப்படுவான். ஆமா நருட்டோ, என் அப்பாவை ஹொக்காகே கொடுத்த ஆர்டர்னால தான் கொன்னுட்டாங்க. ஹொக்காகேக்கு கீழே இருக்கவங்களா அவங்களோட ஆர்டர்ஸை கண்டிப்பா மதிச்சே ஆகணும், அதனால தான் எங்க அப்பா அந்த ராஜாவை கொல்லணும்னு முடிவெடுத்தாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே நருட்டோ சோராக்கு மேல வந்து அதுக்காக எதுக்கட கிராண்ட் மாஸ்டர் கொல்ல வந்த அப்படின்னு சொல்லி கேட்பான். சோரா அந்த பாயிண்ட்ல நான் முட்டாளா இருந்துட்டேன், என் அப்பாவை கொன்னவனே என் அப்பாவை ரொம்ப மரியாதையா பேசினா அப்படின்னு சொல்லுவான். இந்த பாயிண்ட்ல நருட்டோக்கு அந்த விஷயம் கிளிச் ஆகும். சோராவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவன் ஃபயர் டெம்பிள் இருக்கும் போதும் கூட எல்லாருமே அவனை மோசமா தான் பேசியிருப்பாங்க, அவன் சாக வேண்டிய ஆள் தான். ஆனா சோராவோட அப்பாவை நல்ல விதமா சொன்ன ஒரே ஆள் ஆசுமா மட்டும்தான். அந்த ஒரு ஃபீல் சோராக்கு இருக்கும் இல்லையா, அதனால இங்க நான் பழி வாங்கணுங்கிற அவசியம் கூட இல்லைன்னு தான் நினைச்சேன். என் அப்பாவோட வாழ்க்கையில இருக்க அந்த கரையை நீக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நருட்டோ கூப்பிடுவான். 3rd ஹொக்காகே கண்டிப்பா ஆசுமா கிட்ட இந்த மாதிரியான மோசமான விஷயத்துல பண்ண சொல்லி இருக்கவே மாட்டாரு அப்படின்மா. அதை எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றேன்னு சொல்லி கேட்பான் சோரா. அதே தான் நானும் உங்ககிட்ட
கேக்குறேன், நீ எப்படிடா இவ்வளவு உறுதியா சொல்லலாம் அதான் உண்மைன்னு அப்படின்னு கேட்பான் நருட்டோ. மெயினா இப்படிப்பட்ட விஷயத்துல உனக்கு யாரா சொன்னான்னு சொல்லி கேட்பான். அது உனக்கு தேவையில்லாதது அப்படின்பா சோரா. லீஃப் வில்லேஜ் மொத்தமா அழிக்கணும்னு நினைச்சானுங்களே அவனுக்கு கிட்ட இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்பான். சோரா இந்த விஷயத்தை பத்திலாம் அவன் கிட்ட சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுவான். அப்புறம் எதுக்குடா ஹொக்காகேவை கொல்றதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹொக்காகே மட்டும்தான் அவங்களோட டார்கெட், மற்ற மக்களை ஈவன் ஆசுமாவை கூட அப்படின்னு சொல்ல வரும்போது அப்புறம் எதுக்குடா இத்தனை விஷயம் நடக்குதுன்னு சொல்லி நருட்டோ கத்துவான். அதை தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நருட்டோவை கிக் பண்ணிட்டு அவனோட டூல் வச்சு அட்டாக் பண்ண போவான். நருட்டோ குணையை வச்சு தடுப்பான். சோராவோட டூல் உடைஞ்சிரும். நருட்டோ, உன்னோட தனிமை எனக்கு புரியுது, உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு நினைச்சேன். இப்ப சொல்லு, யார நம்புற, எங்களையா இல்ல அப்படின்னு நருட்டோ பேசிட்டு இருக்கும் போதே சோரா ஓடிடுவான். நருட்டோ சேஸ் பண்ணும்போது குறுக்க ஃபூக்கா வந்துருவா. பார்த்து ரொம்ப நாளா வச்சு போடியா அப்படின்பா. நீயான்ட்டு பாப்பா நருட்டோ. இன்னைக்கே உன் கதையை முடிக்கிறேன், கண்டிப்பா இன்னைக்கு உன்னோட உதட எனக்கு தான் அப்படின்பா. நருட்டோ செம காண்டாவான். ஆசுமா என்ன பேச ட்ரை பண்ணாலும் 4 பேரும் காது கொடுத்து கேட்கற நிலைமையில இருக்க மாட்டாங்க. லைம் லைட் யூஸ் பண்ண போறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்பாரு ஆசுமா. டோவு, சைட்டோ, நவுமா 3 பேருமே அவங்க டைரக்ஷனை நோக்கி போவாங்க. ஆசுமா சேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்கள தொல்லை பண்ண உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு ஆசுமாவை ஸ்டாப் பண்ணுவான் கீட்டனே. ஆசுமா கீட்டனைவை பார்க்கவும் எனக்கு வேற வழியே இல்ல, ஒன்ஸ் ரீஅனிமேஷன் ஜுட்சுல நான் திரும்ப உயிரோட வந்துட்டேன்னா இந்த ஜுட்சுவை பண்ணவங்களோட ஆர்டர்ஸை என்னால மதிக்காம இருக்க முடியாது. இந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ற எவனையுமே நான் உயிரோட விட போறதா இல்ல, அது ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி அப்படின்பா. ஆசுமா ஃபைட் போஸ்ட்ல நிக்கும் போதே அப்படின்னா சரின்ட்டு கீட்டனை அட்டாக் பண்ணிடுவான். உனக்கு வயசாயிடுச்சுட்டு திரும்ப அட்டாக் பண்ணுவான். யாமட்டோவும் சக்குராவும் ஹெல்ப்புக்கு வருவாங்க. சக்குரா கோனாஹமரு தான் சொன்னா அப்படின்பா. யார் அவன் சொல்லி யாமட்டோ கேட்பாரு. அவன் கீட்டனே, கார்டியன் ஷினோபி 12ல இருந்தவன், நீங்க தேடி போனீங்களே மறைக்கப்பட்ட கல்லறையில இருந்தவன் அப்படின்னு ஆசுமா சொல்லும் போது என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்பாரு யாமட்டோ. மற்ற 3 பேருமே திரும்ப உயிரோட வந்துட்டாங்க அப்படின்னு ஆசுமா சொல்லும் போது ரீஅனிமேஷன் ஜுட்சுவா, இவ்வளவு அட்வான்ஸ்டு ஜுட்சுவான்ட்டு ஆச்சரியப்படுவா சக்குரா. மிச்ச 3 பேரும் எங்க போனாங்கன்னு சொல்லி யாமட்டோ கேட்கவும் அவங்க நம்ம கிராமத்தோட ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்ங்கிற இந்த 3 டைரக்ஷனை நோக்கி போயிருக்காங்க அப்படின்பாரு. எதுக்காக இப்படி பிரிஞ்சு போனாங்கன்னு சக்குரா கேட்கவும் இவங்க 4 பேருமே கார்டியன் ஷினோபி 12ல இருக்க ரொம்பவுமே பவர்ஃபுல்லான லைட்னிங் ஸ்டைல் யூசர்ஸ் அப்படின்பாரு. அவங்க லைம் லைட் பண்ண போறாங்க, லைட்னிங் ஸ்டைல் ஜுட்சுலயே அதிபயங்கரமானது அப்படின்னு ஆசுமா சொல்லவும் யாமட்டோ லைம் லைட்னா என்னன்னு கேட்பாரு. இந்த லைம் லைட்ங்கிற ஜுட்சுவை பொறுத்த வரைக்கும் இவங்க 4 பேரும் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் அண்ட் நார்த்ல இருப்பாங்க. அந்த 4 டைரக்ஷனுக்கும் நடுவால இருக்க எல்லாத்தையுமே கொளுத்திடுவாங்க. 4 பக்கமும் இருந்து வர அந்த பவர்னால மொத்த வில்லேஜுமே அழிஞ்சிரும் அப்படின்பாரு ஆசுமா. என்ன பண்ண போறோங்கிறத அடுத்த கேள்வியாவே இருக்கும் அவங்களுக்கு. மிச்ச 3 பேர்த்தையுமே பொசிஷனுக்கு போறக்கு இல்லாம பாத்துக்கணும், வெறும் ஒரே ஒருத்தனை தடுத்தா கூட போதும், இந்த ஜுட்சுவை ஆக்டிவேட் பண்ணாம தடுக்கலாம் அப்படின்பாரு. இங்க நான் கவனிச்சுக்கிறேன், யாமட்டோ சக்குரா நீங்க 2 பேரும் போய் அந்த 3 பேர்த்த தடுக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு தாட்டி விட்டுருவாரு. எப்படியாச்சும் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு திங்க் பண்ணுவாரு ஆசுமா. நீ எப்பவுமே இப்படிதானே, நீ தோக்கறக்கான வாய்ப்பே இருந்தாலும் உன் பவரை காமிச்சிட்டு இருப்பியே அப்படின்னு கீட்டனே சொல்லவும் நீ எப்பவுமே எல்லாத்தையுமே ப்ராப்பரா கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தானே சண்டையை போட ஆரம்பிப்ப அப்படின்பாரு ஆசுமா. ஆமா, ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்ல, அவனோட ஆர்டர்ஸை கேட்டேதான் ஆகணும் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வருவான். சாவு ஆசுமா அப்படின்ட்டு நருட்டோ கிட்ட சீன் ஜம்ப் ஆகும். ஃபூகா 5 ஸ்டைலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவா. நருட்டோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுவான். ஃபூகா பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு வாட்டர் ஸ்டைல் மவுத் ஆஃப் த செர்பன்ட்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா. இப்ப வாட்டர் ஸ்டைலான்ட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுவான் நருட்டோ. அது சரி, அவளால தான் எல்லா சக்கர நேச்சரையுமே யூஸ் பண்ண முடியுமே அப்படின்பா. நருட்டோ கீழே விழுகிற மாதிரி போயிருப்பான். தண்ணி கடுத்து அதானா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ அதை பத்தி திங்க் பண்றதுக்குள்ள லைட்டிங் ஸ்டைலை யூஸ் பண்ணுவா ஃபூகா. நருட்டோ கீழே விழுந்துருவான். ஃபூகா அதை பார்த்து சிரிப்பா. யாமட்டோவும் சக்குராவும் அந்த 3 பேர்த்தையும் தேடி ஓடுவாங்க. ஒவ்வொரு பக்கமும் லைட்டிங் வரதா அவங்களால பார்க்க முடியும். அவங்க உடம்பு முழுக்க கரண்ட் வந்து சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா, அதனால மின்னல் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு போகும். டெட் ஷினோபிஸோட சண்டை போட முடியாம லீஃப் ஷினோபிஸ் ரொம்பவுமே திணறுவாங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கேன்ட்டு பயங்கர காண்டாவான் சோஜி. இதை நம்மளே தான் முடிச்சாகணும் அப்படின்பாரு கென்மா. அதேதான், நம்ம லீஃப் வில்லேஜோட ஷினோபி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே நம்ம வைக்க கூடாது அப்படின்னு ஒரு ஷினோபி கத்தவும் கோட்டட்ஸோ இவனுக்கு வேற வந்துகிட்டே இருக்கானுங்க, இந்த ஜுட்சு எங்க இருந்து வருது, யார் பண்றான்னு பார்த்து அவனை டிஃபீட் பண்ணும் முதல்ல அப்படின்பா. இப்படியே போச்சுன்னா வில்லேஜ் முழுக்க இந்த புலங்க தான் இருக்கும் அப்படின்பா ஒரு ஷினோபி. அவனை அட்டாக் பண்ண வந்ததை லீ டிஃபீட் பண்ணிட்டு இது முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்பா. கீபா ஷிகமாரு எங்க போயிட்டான்னு சொல்லி தேடுவான். இந்த சிச்சுவேஷன்ல அவன் இருந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தான் திங்க் பண்ணுவான். ஷிகமாரு சுனாடே கூட பேசிட்டு இருப்பான். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல எனிமி என்னமோ அந்த பேரியர்ல அப்படியே உள்ள ஈஸியா வந்துட்டு போயிட்டு இருக்கான். அதாவது மெயின் கேட்ல மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ற மாதிரியான விஷயங்களை பண்ணிருக்கானுங்க. அதுன்னு மட்டும் இல்லாம நான் பெரிய புடுங்கிங்கிற மாதிரி முன் கேட்ல வந்திருக்கானுங்க அப்படின்னு ஷிகமாரு சொல்லிட்டு இருக்கும் போதே இதை இன்னொரு வகையில டிவர்ஷன்லாம் அப்படின்பாங்க சுனாடே. இன்னொரு யூனிட் ரகசியமா அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு ஷிகமாரு சொல்லும் போது கோனாஹமரு அவனோட டீமோட வருவான். இந்த மொத்த வில்லேஜுமே எரிஞ்சு சாம்பலாக போகுது அப்படின்பா. யாமட்டோ ஒருத்தனை கண்டுபிடிச்சு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போகும்போது அவர் போற சர்ஃபேஸே மொத்தமா ஆடும். திரும்பவும் என்ன இந்த ஜுட்சுவான்ட்டு சுத்தி வர பாப்பாரு. ஃபூடோ பின்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்ட்டு பாப்பான். யாமட்டோ நக்கல் பண்ணவும் இந்த டைம் உன் கதையை ப்ராப்பரா முடிச்சு காட்டுறேன்ட்டு ஃபூடோ அட்டாக் பண்ண வருவான். யாமட்டோ
யாமட்டோ வுட் ஸ்டைல் யூஸ் பண்ணவும் ஃபூடோ அவனோட எத் ஸ்டைல யூஸ் பண்ணுவான். அங்க இருக்க பாறைகள் நகரும். திடீர்னு பார்த்தா யாமட்டோக்கு பின்னாடி வருவான். அதாவது கீழே இருக்க சர்ஃபேஸை மாத்தி இருப்பான். யாமட்டோக்கு ஒரு பஞ்ச் வைப்பான். ரொம்ப தூரம் பின்னாடி பறந்து போய் விழுவாரு. ஃபூடோ யாமட்டோ பக்கத்தால போயிட்டு சிரிப்பான். சக்குரா ஓட ஓட திடீர்னு ஸ்டாப் ஆவா. பார்த்தா ஏகப்பட்ட குனாய்ஸ் அட்டாக் பண்ணும். சக்குரா ஃபூயன் கூட சண்டை போடுவா. அவளோட ட்ராப்லயும் மாட்டிக்குவா. என்ன இதுன்னு பாப்பா. ஃபூயன் இதுக்கு முன்னாடி சாய் கூட சண்டை போட்டிருப்பா. அவன் தான் இங்க வந்திருக்கணுங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருப்பா. சக்குராவை பார்த்த கடுப்புல இருப்பா. இந்த பிள்ளைகளையே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. சக்குரா ரொம்பவுமே சில்னஸா ஃபீல் பண்ணுவா. எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு அப்படின்பா ஃபூயன். இதுக்கப்புறமா நருட்டோ ஃபூகா கிட்ட டிஃபீட் ஆனதை காட்டுவாங்க. உன்னை மொத்தமா வறுத்தெடுக்க போறேன் அதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு அவளோட லைட்னிங் ஸ்டைல திரும்ப யூஸ் பண்ணுவா. நருட்டோ கீழே விழுகாம ஒத்த கையை பிடிச்சி சமாளிச்சு நிப்பான். ஃபூகா சிரிச்சுக்கிட்டே உன்னோட லிப்ஸ் எனக்கானதா மாறக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்பா. ஆசுமாவும் கீட்டனையும் சண்டை போட்டுக்கிறத காட்டுவாங்க. என்ன ஆச்சு ஆசுமா, என்ன ஸ்டாப் பண்ண போறது இல்லையா? என் கூட நிஜமா சண்டை போடு, இல்லைன்னா வில்லேஜ் மொத்தமா அழிஞ்சிரும் அப்படின்பா கீட்டனை. என்ன ஸ்டாப் பண்ண முடியுங்கிறத காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவான். இதுக்கப்புறமா சோரா கிட்ட காட்டுவாங்க. எங்க போயிட்ட, வெளியே வா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்பா. இங்க பாருன்னு வாய்ஸ் கேட்கும். ஃபூரிடோ அவனோட டூலை வச்சு சோராவை தூக்கிடுவான். ஒரு மரக்கிளையில உட்காந்துட்டு இருப்பான். ஃபூரிடோ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்பா சோரா. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை லீஃப் வில்லேஜ் பாத்துக்க, செம்ம பிளாஷியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை சோரா பார்த்துட்டு அந்த லைட்ஸ்ல என்னன்னு சொல்லி கேட்பான். அந்த 4 லைட்டுமே அவங்களுக்கான இடத்துல நிற்கும் போது இந்த லீஃப் வில்லேஜ் மொத்தமாவே இருக்காது அப்படின்பா. அப்படின்னா நிஜமாலுமே லீஃப் வில்லேஜ் மொத்தமா அழிக்கிறதா உன் பிளானான்னு சொல்லி கேட்பான். ஆமா, அதை மொத்தமா இருக்க போறேன், லீஃபை மொத்தமா அந்த லைட்டை யூஸ் பண்ணி தான் இருக்க போறேன் அப்படின்பா. இதை கேட்ட சோரா பயங்கர ஷாக் ஆவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எவ்ரி ஒன்ஸ் ஸ்ட்ரகிள் டு த டெத் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா கொட்டெட்சு ஈசுமோ கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த விஷயம் ஞாபகத்துல இருக்கான்னு சொல்லி கேட்பான். சுனின் எக்ஸாமோட ப்ராக்டர்ஸா வந்தமேன்னு சொல்லுவான் ஈசுமோ. சுனின் எக்ஸாம்ல வந்த ரூக்கீஸ் எல்லாத்தையுமே படாத பாடுபடுத்தி இருப்பானுங்க. அதை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு 5th ஒக்காகே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஹெவி ஒர்க் ஆயிருக்கும் இல்லையா, இந்த சூட் கேஸை தூக்கு, இந்த புக்கை தூக்குன்னு சொல்லி அதை பத்தில கொட்டெட்சு சொல்லுவான். அதுன்னு மட்டும் இல்லாம ரிவால்விங் சேர் எல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்கல்ல, சேருக்கும் அதை தூக்கிட்டு வந்து இன்னொருத்தனுக்கும் மண்டை பொழந்திருக்கும், அதை பத்திலாம் சொல்லுவான். இப்ப பாரு நம்ம கேட் கீப்பர்ஸ் ஆயிட்டோம் அப்படின்பா ஈசுமோ. சொல்ல போனா நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னு சொல்ல வரும்போதே ஈசுமோ கொட்டெட்சுவை ஸ்டாப் பண்ணுவான். கேட் கீப்பர்ஸா இருக்கதே நல்லா இருக்கு அப்படின்பா ஈசுமோ. இன்னைக்கு வானம் தெளிவா இருக்குல்ல அப்படின்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது. யாபுலே காபுலே நோ யாபுயிஷாகா தாக்கேபுனோ நகாயே சுத்தா கோராசா யாபு காராபோனி சுத்தா கோராசா யாபுலே தாராபுலே தாமோட்டே சுத்தா கோராசா